ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் ஆஸ்டின் ரோஸ் பிளான்ட்டு எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடி நான் சிண்டரில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். 6 இன்ச்சு பாட்லேருந்து இப்போ பெரிய சைஸ் பாட்டுக்கு நான் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செடி நான் கேஎஸ்ஜியில் தான் நான் வாங்கினேன். இந்த செடியோடைய நேம் டோனா மெர்லா ஏஜென்ட்லி. இந்த ஒரு செடி நல்ல பெரிய சைஸாக அவங்க கொடுத்தாங்க. நல்லா பெரிய சைஸில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த செடி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த செடி பூ வச்சுருக்கு. கோகோ பீட்லேயும் சிண்டர்லேயும் ரோஸ் செடி நல்லா சூப்பராக வளருது. 6 இன்ச்சு பாட்லேருந்து நான் எல்லா செடியுமே 12 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த சைஸ் பாட்டுக்கு நான் ரீபாட் பண்ணிட்டேன். ஒரே நாளிலே 21 பாட் நான் ரீபாட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 4 o'clock மேலே ஒரு 8 o'clock வரைக்கும் நான் ரீபாட் பண்ணது எல்லா செடியும். சிண்டர் நான் 100 kg 3800 ரூபீஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிரதிமா என்டர்பிரைசஸ் அவங்கக்கிட்ட நமக்கு சிண்டர் கிடைக்கிது. வாஸ்ட் சிண்டர் தான் நான் வாங்கியிருந்தேன். சிண்டரில் தண்ணி கொஞ்சம் கூட தேங்கி நிற்காது. எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் உடனே கீழே வந்துடும். அதனால் செடியில் வேரழுகல் நோய் வராமல் செடி சூப்பராக வளருது. கோகோ பீட்லேயும் நான் ரோஸ் செடி வளர்த்துட்ருக்கேன். கோகோ பீட்லேயும் செடி நல்லா வளருது. NPK 13-40-13 கொடுத்து தான் வளர்க்குறேன். சிண்டரில் இருக்க செடிக்கு வீக்லி 3 times கொடுப்பேன். கோகோ பீட்டில் இருக்க செடிக்கு வீக்லி 2 times மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஒரு செடிக்கு 1 liter வாட்டரில் 1 gram அளவு கலந்து நான் சிண்டர்லேயும் கோகோ பீட்லேயும் ஊற்றி விட்டுருவேன். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால 1 liter வாட்டருக்கு 1/2 gram தான் நான் கலந்து செடிங்களுக்கு தருவேன். NPK 13-40-13. வீக்லி ஒன்ஸு ஹியூமிக் ஆசிட் ஒரு நாள் கொடுப்பேன். இன்னொரு நாள் தாக்கத்து 1 liter வாட்டரில் 1 ml கலந்து செடிங்களுக்கு தருவேன். அப்படி நம்ம தரும்போது பேசில்ஸ்லாம் நிறைய இருக்குது. தாக்கத்து ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது செம்மண்ணில் வளர ரோஸ் செடி கூட இந்த அளவுக்கு வளரல. சிண்டர்லேயும் கோகோ பீட்லேயும் அவ்வளோ சூப்பராக செடி வளருது. இந்த ரெய்னி சீசன்லேருந்து தான் நான் வளர்த்துட்ருக்கேன். சிண்டர்லேயும் கோகோ பீட்லேயும். சிண்டர்லேயும் கோகோ பீட்லேயும் நம்ம வளர்க்கும்போது துளிர்கள்லாம் நிறைய வைக்கிது ஒவ்வொரு செடியிலையும். சிண்டரில் நம்ம வளர்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 times நம்ம தண்ணி கொடுக்கணும். நான் காலையில் தண்ணி செடிங்க ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சிண்டர்லேயும் தண்ணி ஊற்றி விட்டுருவேன். மதியமும் பார்த்திங்கனாக்க தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டு சிண்டர்லேயும் தண்ணி ஊற்றுவேன். அப்படி நம்ம ஊற்றலை அப்படின்னா அந்த செடியோடைய துளிர்கள் எல்லாம் வாடி போயிடுது. ஈவினிங் தண்ணி ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணுவேன். சிண்டருக்கு நான் கொடுக்க மாட்டேன். எப்சம் சால்ட்டு 1 liter வாட்டரில் 1 gram எடுத்து நான் செடிங்க இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அப்படி பண்ணும்போது இலைகள்லாம் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இந்த செடி டேவிட் ஆஸ்டின் ரோஸ் பிளான்ட்டு DA ஃபால்ஸ்டாக். எந்தளவுக்கு நல்லா கொடி மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ரோஸ் ஜூலியட்டா பிரின்ஸா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக நான் ஒரு பூ மட்டும் பூக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இந்த பூ லைட் ரோஸ் கலர்லேயும் கனகாமர பூ கலரும் கலந்து இருக்குது. இந்த செடி அஸ்மா ஷரீஃபா. இந்த செடியை நான் கேஎஸ்ஜியில் தான் வாங்கினேன். ஒரு சின்ன ஸ்மால் சைஸு செடி தான் கொடுத்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் இது வரைக்கும் செடிங்கள்லாம் அதிகமாக நான் பூக்க விட்டது கிடையாது. பட்ஸு வரும்போதே அதை நான் கட் பண்ணி விட்டு தான் வளர்க்குறேன். அப்படி வளர்க்கும்போது பாருங்கள் துளிர்கள்லாம் எவ்வளோ அதிகமாக ஒவ்வொரு செடியிலையும் வச்சுருக்கு. மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த செடி எல்லாத்துலேயுமே நான் பூக்க விட்டுருவேன். இப்போ எவ்வளோ பெரிய சைஸ் மொட்டாக இருந்தாலும் நான் கட் பண்ணி விட்டு தான் நான் வளர்த்துட்ருக்கேன். சிண்டரில் நம்ம ரோஸ் பிளான்ட் வளர்க்கும்போது சிண்டரை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம பாட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் கோகோ பீட்லேயும் சிண்டர்லேயும் வளர்க்கும்போது செடி நல்லா சூப்பராக வளரும். ஆனால் மைட்ஸு த்ரிப்ஸ் அட்டாக் நம்ம செடிங்களுக்கு நிறைய இருக்கும். த்ரிப்ஸ் மைட்ஸ் அட்டாக்னாலே என்னுடைய செடி நிறைய பட்டு போயிடுச்சு. மைட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தால் எக்ஸோடஸும்
த்ரிப்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் கெம்மு மருந்தும் 1 லிட்டர் வாட்டரில் 1 ml எடுத்து வீக்லி ஒன்ஸ் நான் செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். ஃபஸ்ட்டு 3 months நம்ம சின்டர்லேயும் கோகோ பீட்லேயும் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் செடி நல்லா அது பாட்டுக்கு ஈஸியாக வளருது. இந்த செடி டேவிட் ஆஸ்டின் தான், DA62 இந்த செடியோடைய நேம். இந்த செடி DA43. டேவிட் ஆஸ்டின் ரோஸ் பிளான்ட்டு நம்ம ஹாட் கிளைமேட்டில் சூப்பராக வளருது. இந்த செடி நான் KSGயில் தான் வாங்கினேன். இந்த செடியோடைய நேம் கேரி. இந்த ஃப்ளவரும் அவ்வளோ அழகாக இருக்கும். புஷ்பாஞ்சலி பிரணப்பீர் நர்சரியிலேருந்து DA ரோஸ் பிளான்ட் நிறைய நான் வாங்கி வளர்த்துட்ருக்கேன். இந்த செடி நேம் DA44. வில்லியம் மோரிஸ் அந்த செடியோடைய நேம். இந்த செடி DA35. 6 inch பாட்டில் இருக்க செடியெல்லாம் 1 monthக்கு முன்னாடி தான் நான் வாங்கின DA ரோஸ் பிளான்ட்டு. இந்த செடி நேம் DA29 கான்ஸ்டன்ஸ். 6 inch பாட்டில் இருக்க ரோஸ் பிளான்ட்டு நான் ஜூலை மாதம் ரீபாட் பண்ணுவேன். ஆன்லைனில் வாங்குகிற ரோஸ் பிளான்ட் எல்லாமே நமக்கு ஸ்மால் சைஸு பிளான்ட்டாக தான் கிடைக்கும். இந்த செடி நம்பர் 30 மோன்கியர். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.